விஜய் ஆண்டனி சார் வந்து நிறைய பொண்ணுங்களை ஒரு நிமிஷம் இந்த மாதிரி எந்த ஸ்பேஸ் இல்லாம நீங்க சொல்லுங்க சார். எங்க ஆயிரம் பிரச்சனை பேருக்கு என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தேன். இல்லை நிறைய ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்களா ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆடியன்ஸ் முன்னாடி யாரை வேணா ப்ரப்போஸ் பண்ணலாம். நிறைய ஒரு பொண்ணு இந்த பொண்ணே இருக்கு. ஸோ விஜய் ஆண்டனி சார் ஒரு 90s கிட்டா ஒரு 80s கிட்டா ஒரு அழகான அளவாக ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா எப்படி பண்ணியிருப்பீங்க? நான் ஆக்சுவலாக என் ஒய்ஃப்க்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணேன்றது நான் சொல்கிறேன். போறாங்க இல்லை அவங்ககிட்ட தான் பண்ணேன். ஓகே நான் ஒய்ஃப் கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணேன்றதை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இங்கே வா, இப்போ நீங்கள் தான் என் ஒய்ஃப். தேங்க்யூ. அப்போ என் ஒய்ஃப் பட்டு காட்டிமா வித் யூர் பெர்மிஷன் நான் உங்ககிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணுன்றதை நான் வந்து அப்படின்னா பண்ணி காட்டுறேன். உங்கள் வீட்டில் மாப்பிள்ளை ஏதாவது பார்த்துருந்தாங்கன்னா அதில் எங்கள் பேர் சேர்த்துக்கேன். அவ்வளோதான்ப்பா. என் ஒய்ஃப் வந்து உங்கள் வீட்டில் மாப்பிள்ளை ஏதாவது பார்த்துருந்தாங்கன்னா அதில் என் பேர் சேர்த்துக்கேன்னு சொல்லிட்டு அம்புலாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதான் என்ன சொன்னாங்க சார்? சிரிச்சுட்டாங்க. நீங்கள் என்ன சொல்லுங்கள்? சிரிச்சுட்டு பேச ஆரம்பிச்சாங்க. அந்த தைரியம் வந்துச்சு. நான் ஃபர்தராக கண்டினியூ பண்ணி சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள். பாக்கியமா என்ன சொன்னாங்கன்னு விட்டுருங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? எங்கள் அம்மா அப்பா கூட்டிகிட்டு வந்துடுறேன். பக்கத்தில் வீடு. பாப்பா என்னப்பா இப்படி சொல்கிறீங்க? என்ன ஸ்வீட்டாக ஒரு பையன் சொல்கிறான். நீங்கள் ஸ்பாட்டில் எதாவது ரியாக்ட் பண்ணிட்டு போகணும்ல. சரி வாங்க போகலாம். அதான் திவ்யாகர் நீங்கள் தான் இப்படி பண்ணீங்க. தனியாக பண்ணி காட்டுங்க. அந்த பசங்களை போட்டு செஞ்ச மாதிரி உங்கள் ஸ்டெப் நீங்கள் பண்ணி காட்டுங்க. தம்பி மெர்வின் எங்கே இருக்கார்? மெர்வின் நீங்கள் டப் ஸ்மாஷ் பண்ணுறீங்க. வாயில் பண்ணுறது டப் ஸ்மாஷ் இல்லை பீட் பாக்ஸ் எஸ் அதை பண்ணுறீங்க. அவங்க ஸ்டெப் பண்ணுறாங்க. சரி நான் வரப்பா. நம்ம கையில் எஸ் ரெடி பீட் பாக்ஸ் நாக்கு ஐயோ அது பீட் பாக்ஸ் சரி என் நாக்கு நடக்காது. ரெடி மைக் கொடுங்க. மைக் யா இப்போ என்ன பண்ணணும்? ஸ்டெப் பண்ணணும். பண்ணு நீங்கள் வந்து மைக் யா மைக் 1 minute சார். எஸ் ரெடி பீட் பாக்ஸ் பண்ண போறாரு. மியூசிக் பண்ண போறீங்க. நம்ம டான்ஸ் ஆடுறோம். அதாவது எனக்கு தெரிஞ்ச பீட் பாக்ஸ்லயே இப்போ வந்து செமையான பீட் பாக்ஸ் ரெடி சார். ரெடி யா இப்படியா ரெடி இப்படி தான் வைப்பாங்க. இப்படி எஸ் ஓகே ஓகே ரெடி எஸ் 1 2 1 2 3 4 மாடி சத்தான் மனுஷத்துக்கு நான் தோல்ல வச்சு மேல கட்டி நாக்கு முக்கா மாடி சத்தான் மனுஷன் தங்க வரலையே அர்ரா நாக்கு முக்கா அர்ரா நாக்கு முக்கா சென்னை கேட்கல. ரெடி 1 2 3 1 2 3 ஸ்டார்ட். 1 2 3 4 அர்ரா நாக்கு முக்கா அர்ரா. Thank you. Very sportive. Thank you. Hello sir. Hi. Biggest fan உங்களுக்கு இந்த ஏஜ்லயே எங்களுக்கு இன்னும் க்ரஷ் மெட்டீரியலாவே இருக்கீங்க. என்ன சொல்றீங்க? க்ரஷ் மெட்டீரியல் சார். இந்த ஏஜ்லயே தான். ஆமா சார். ஏ வயசு என்ன ஆகுது? சரி. தம்பி காலேஜ் முடிச்சு வந்துட்டோம் தெரியுமா? அப்படியே சார். ஆமாப்பா. எனக்கு தெரியாம போயிடுச்சு. என்ன ஒரு 27 28 ஆமா. ஓகே அப்போ ஓகே சார். ஆமா உங்களுக்கு எனக்கு வயசு 2 ஏஜஸ் தான் தெரியும். 2 வயசு தான் வித்தியாசம். எஸ் ஆக்சுவலி எனக்கு இப்போ என்ன உங்கள்கிட்ட பர்சனலாக கேட்கணும்னு தெரியல. நீங்கள் நிறைய இன்டர்வியூ ரொம்ப வருஷமாக சினி ஃபீல்டில் இருக்கீங்க. நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கீங்க. எல்லாமே உங்ககிட்ட தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆஸ் இன்ஃப்ளூயன்சஸாக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நீங்கள் எங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நீங்கள் எல்லா பொண்ணுங்களும் மொத்தமாக வாங்க. இங்கே வாங்க. நீங்கள் எல்லாம் கேர்ள்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? பாய்ஸ் இங்கே வாங்க. மொத்தமாக வரீங்க. நான் இவங்க சார்பாக இங்கே நிற்கிறேன். கேர்ள்ஸ் அங்கே போகும். கேர்ள்ஸாக நாங்கள் நிற்கிறீங்க. தம்பி உங்களுக்காக நான் கேட்குறேன். என் மனசில் எந்த பர்சன் கேள்வியே கிடையாது. உங்களுக்காக கேட்குறேன் தம்பி. இவங்க கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? பசங்க கிட்ட உங்களுக்கு என்ன தான் வேணும்? பசங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது உங்களுக்கு என்ன வேணும்னு கேள்வி? பசங்களை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும்? ஐ மீன் நானும் பசங்க தான். பெரிய பையன் சின்ன பையன் எல்லாம் உள்ள நினைக்கிறோம். ஓகேவா? என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? பசங்க கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்? ஒரே கேர்ள் ஃப்ரெண்டோட இருங்க அப்படி சொல்றாங்க. ஓகே அதே ஒரே பாய் ஃப்ரெண்டோட இல்ல. சரி இப்போ நான் வந்து ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்கூடாதா?
அப்படிலாம் இல்ல ஆ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதான் பண்றோம். ஒரு நிமிஷம் ஸ்டாப். அதான் நம்ம பண்றோம். அவங்களுக்கு நாங்க பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெச்சா பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? வச்சுக்கோங்க, நானும் வச்சுக்கிறேன். வாங்க ஹை பாய்ஸ். தம்பி அவங்க என்ன வேணா பேசலாம், நம்ம பேசும்போது பார்த்து பேசணும். ஓகேவா? படக்கு பேசக்கூடாது. சத்தமா பேசணும், போல்டா பேசணும். ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. ஆமா ஒழுங்கா தான் இருக்கும். அவங்க எதுவும் வாங்க போனா நம்ம போயிட்டு நம்ம பின்னாடி தெரியல. புரியல. அதாவது அவங்க இப்போ பாய் ஃப்ரெண்ட் கேட்குறாங்க இல்லையா, அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாய் ஃப்ரெண்ட்னா பையன் ஃப்ரெண்டு. ஆமா ஃப்ரெண்ட் வச்சுலாம் கேட்குறாங்க இல்லையா, அதே மாதிரி நாமளும் வச்சுக்கலாம்ல. ஓகே ஒழுங்கா தான் வச்சுக்கிறோம் நம்ம. ஓகே தான், ஓகே சொல்றாங்க. தம்பி ஓகே சொல்றாங்க. ஆமா நீங்களா வாய் கொடுத்து அவங்க பாருங்க. லவ்வுக்கு ஓகே சொன்னாங்கன்னா ரைட். சார் அவர் என்ன சொன்னாரு? வேற என்ன எதிர்பார்க்குறீங்கப்பா பசங்களுக்கு? ஆக்சுவலா என்ன போதும் லாயல்னா என்னப்பா? உண்மையா இருக்கும். உண்மையான எப்படி? நான் இப்போ இதை பார்த்தா ஏதாவது தெரியுதா? என்ன பார்த்தா ஏதாவது தெரியுதா? நான் உண்மையா இருக்கிறேன் இல்லையா சொல்லுங்க. என்ன மாதிரி இருந்தா ஓகேவா? கப்பல் ஓகே சார். நான் யாருன்னு தெரியுமா? என் ஹிஸ்டரி தெரியுமா? உங்க வைஃப் கேட்டா தெரிஞ்சிடும் நினைக்கிறேன் சார். உங்க வைஃப் கிட்ட மைக் கிட்ட சரி தெரிஞ்சிடும். சரிப்பா. இல்லை நிலம்னா கரை இருக்கும், ஓகேவா? கரை இல்லாத நிலம் பார்த்துருக்கீங்களா? சும்மா இல்லை. ஆனால் பாய்ஸ்ல முன்ன இருக்கும், உங்ககிட்டயும் முன்ன இருக்கும். லைஃப்ல வந்து இம்பர்ஃபெக்ஷன் தான். பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க, தலைவலி வந்துடும், பைத்தியம் முடிச்சிடும். பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க, அந்தந்த பொருளை அப்படியே அக்செப்ட் பண்ணிடுங்க. பாய்ஸ்னா குறை இருக்கும், கரை இருக்கும், பொண்ணுங்களுக்கு அப்படிதான். ஓகேவா? நிலானா கரை இருக்குமா? என்ன ஆனாலும் கிவ் அப் பண்ணாம இருக்கணும் சார். அது பசங்களா இருந்தாலும் பொண்ணுங்களா இருந்தாலும் கிவ் அப் பண்ணணுமா? விட்டு கொடுக்காம இருக்கு. கண்டிப்பா விட்டு கொடுக்காமனா பிடிச்சிக்கிட்டே இருக்கணுமா கையா? இல்ல சார், இப்போ நீங்க தான் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம்னா என்ன ஆனாலுமே நீங்க தான் ஹஸ்பண்ட். நீங்க தப்பு பண்ணா கேட்கலாமா? அது கேட்கணும் சார், அது திருத்தணும். தப்பு பண்ணா கேட்கணும், திருத்தணும். பட் என்ன ஆனாலும் விட்டு கொடுக்காம. சரி விட்டு கொடுக்குறாரு தம்பி. ஓகேவா? மேட்டர் சால்வ்டு. இனிமே உலகத்துல பிரச்சனையே இருக்காது. புரிஞ்சுச்சா? நோ ப்ராப்ளம். தேங்க்யூ. அவங்க கிட்ட ஏதாவது எதுவும் கேள்வி இல்லையா? தேங்க்யூ. நீங்க வா. தேங்க்யூ. ஐஸ்வர்யா ஏன் ஓரமா போறீங்க? வாங்க, நீங்களும் பெண் தானே, வாங்க. சார் பெண் தானே, பெண் சாஃப்ட் ஆக்டிவா நினைக்காதீங்க. நம்ம கொஞ்சம் சார் ஐஸ்வர்யா நிச்சயமா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம ஐஸ்வர்யா கேட்கலாம், அவங்க தமிழ். நீங்க கேளுங்க சார், நீங்க என்ன கேட்கலாம் கேளுங்க. சார் எல்லாத்தையும் அவங்களா கேட்டு முடிச்சிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி ஆஸ் அன் ஆக்டர் நிறைய விஷயங்கள் சார் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ கோ. தேங்க்யூ. உண்மையாலே ஒரு பொண்ணு தனியாக இருக்கும்போது ஒரு சிட்டியில் இருக்கும்போது நிறையா ஆப்வியஸ்லி பிரச்சனை சந்தி ஒரு பெரிய படங்கள் பண்ணும்போது அது எங்கள் அம்மா அப்பாவுக்கு எனக்கு ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் உங்களுக்கு பார்க்கும்போது ஒன்றாக எனக்கு தோணுச்சு, நாங்கள் எதுவுமே இல்லை சார். சார் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். தேங்க்யூ. யாருமே ஒன்று இல்லை, எல்லாருமே ஒன்று. தேங்க்யூ. அதாவது ஒரு அம்மா எப்படி இருக்கும் சார்? ஒரு அம்மா என்ன சொல்லுவாங்க பையனுக்கு, படி நீ இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த அம்மா ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒழுங்காக இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுப்பா, மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுக்கோப்பா, நிறைய கொலாபரேஷன் போஸ்ட் போடுப்பா, அப்போ தானே நம்ம சம்பாதிக்க முடியும். இப்படிலாம் இருந்தால் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரே வீடியோ தான் சார் உலக அளவில் வைரலான உங்களை மாதிரியே ஒரு வாய்ப்பு ஃபீவர் இருக்கக்கூடிய சோனியா பாஷா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். லெட்ஸ் வெல்கம் சோனியா பாஷா டு தி ஸ்டேஜ். ஹிட்லர் ஈவென்ட் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் உங்களுக்கு என்ன தோணுச்சு? நாக்கு வந்துன்னு தோணுச்சா உடனே? எஸ் இல்லையா? உங்களோட கண்டென்ட் ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? சோனியா பாஷாவோட ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் இருக்கீங்க? பத்தல. ஏன்னா நம்ம லைஃப்க்கு அத்தனை ஐடியாவும் அவங்க இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களோட லைஃபுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆள் வந்து நிச்சயமாக விளையாடுறீங்க சார் இல்லையா? Sonia Basha. Nice meeting you, Sonia. Nice meeting you. Thank you. கான்செப்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ பக்கத்தில் வந்து பேசுவாங்க. நல்லா பேசலாம், நல்லா ஒன்று இல்லை. 2 மைக் வச்சு பேசலாம். நல்லா பக்கத்தில் நான் பிடிச்சிக்கிறேன். யா குடி பேசு. நான் பிடிச்சிக்கிறேன். நானே பிடிச்சிக்கிறேன். அதான் சார் அந்த மனசு தான் சார் கடவுள். தேங்க்யூ. நான் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் என்ன மாதிரி திங்க் பண்ணுவாங்கன்னு நினச்சி கான்செப்ட் பண்ணேன். ஆனால் உங்களுக்கு கான்செப்ட் யோசிக்கும் போது நீங்கள் எப்படிலாம் திங்க் பண்ணுவீங்க?
கான்செப்ட் யோசிச்சேன். ஓகே. ஸோ 2-3 லைன்ஸ் மாதிரி கேட்குறேன், நீங்கள் எனக்கு எனக்கு எக்ஸ்பிளைன். கண்டிப்பா. ஆனா வாழ்க்கை தத்துவம் வேணாம். அந்த மாதிரி வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நம்ம ஜாலி பண்றோம். இல்லை, மோஸ்ட்லி உங்கள் இன்டர்வியூஸ் பார்ப்பேன். ஆனால் இந்த ஆக்சுவலா காமெடி வே, இந்த ஸ்டேஜ் வந்து கூட்டம் நிறைய இருக்கிறது. இந்த காமெடி வே காமெடி வே. இப்போ நான் உங்ககிட்ட வந்து சார் நடக்கிற இடம்லாம் கண்ணி வெடியா இருக்குன்னு சொல்றேன், நான் கண்ணி வெடியா இருக்குன்னு சொல்றீங்களா? கால் வச்ச இடம்லாம் கண்ணி வெடியா இருக்குன்னு சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு நான் கெஸ் பண்ணிருக்கேன். இருக்கணுமே நடப்போமே. நான் என்ன சொல்றேன், நீங்க கெஸ் பண்றது தாண்டி நீங்க கேளுங்களேன். அவர் வச்சிருப்பாரு பதில். இது நல்லா இருக்கு. இதே இருக்கட்டுமே. ஆமா, நீங்க ஆமா, கேளுங்களேன். நான் அப்படிதான் வந்தேன், அப்படிதான் போயிட்டு இருக்கேன். அது மாதிரி லைஃப் வந்து எது பண்ணாலுமே விலக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா ஓட்டுமே ஓட்டுமே அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரி நான் கேட்கணும், உங்ககிட்ட ஆன்சர் பண்ணணும், நீங்க ஆன்சர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ அந்த மாதிரி இதுக்கு நீங்க ஏதாவது லைக் பண்ணி என்ன ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, உங்க क्वेश्चंस ப்ளீஸ். அவங்க கேட்கட்டும் சார். அதான். சரியா? கேட்டல. அவர் கேட்டாங்க, கேட்டும் பதில் சொல்லிட்டாங்க. இது உங்க வேலை, நீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாது. மறுபடியும் கேட்கணும். கேளுங்க சார் கிட்ட. சரி. இல்ல புதுசா அதான் அவரோட லைஃப் பிலாசபி கேட்குறாங்க. பிலாசபி பேசலாமா, வைப் பண்ணலாமா? வைப் பண்ணலாம். சரி, வைபா என்ன சொல்லலாம்? சரி, லைஃப்ல நடக்கிறதெல்லாம் கண்ணிவடியா இருக்கா? கால் வச்ச இடம்லாம் கண்ணி வெடியா இருக்கு சார். அந்த வாயில் ஒரு மதிச்சு மிதிச்சு அடிச்சு தூக்கி விட்டுருக்கு, அவ்வளோதான். மிதிச்சு அடிச்சு. மதிக்காது. ஆமா, ஒன்றும் ஆகாது. சார் லவ் பண்ணாலே பிரேக்கப் ஆகுது சார். நம்ம ஒரு பையன் சொன்னான் அப்பவே. தம்பி அப்படியாப்பா? சிவப்பு சட்டை பையன். நீங்க வந்து கேளுங்க, ஸ்டேஜில் வந்து கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஸோ கண்ணிவடியாக தான் லைஃப்ல இருக்கும். ஒவ்வொரு செகண்டும் அப்படி தான் இருக்கும். அந்த இப்போ கூட அப்படி தான் நின்றுட்டு இருக்கேன். ப்ரொடியூசர் தனஞ்சன் சாருக்கு தெரியுமா சார்? சார் நீங்கள் வாங்க, நீங்கள் ஃபேமஸ் ஆகிட்டாங்க, வாங்க சார், இங்கே வாங்க வாங்க, மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, நீங்கள் வாங்க. லைஃப் ஃபுல்லாக கண்ணிவெடி தான், ஒவ்வொரு செகண்டும் கண்ணிவெடி தான். சினிமா இண்டஸ்ட்ரி பயங்கரமான கண்ணிவெடி. அதை தாண்டி சிரிச்சுட்டு நின்றுருக்கேன். ஆக்சுவலாக சந்தோஷப்படும். அது கடந்து வரல. வாழ்க்கையை ஃபுல்லாக சப்பையாக போச்சுன்னா ஒன்றுமே இருக்காது. இல்லை, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும். அந்த டவுன் நிறைய இருக்கும்போது யூ வில் பிகம் மோர் பவர்ஃபுல். ஸோ அதனால் கண்ணியுடைய இன்னும் நிறைய எதிர்பார்த்து நான் காத்துட்டு இருக்கேன் இந்த ஃபியூச்சருக்கு. அடுத்தது என்ன கேள்வி கேட்டீங்க? சரிப்பா, உங்களுக்கு பிடிச்சதான் நான் பேசுறது. இன்னும் நிறைய கண்ணியுடைய எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அடுத்த கேள்வி இன்னொன்று கேட்குறேன். சார் அதாவது எது பண்ணாலும் அது வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நடக்க மாட்டேங்குது. பாட்டுக்கு அது இருந்த போகுது. ஒரு ரூட்ல போனா அது போகுது. அதுக்கு என்ன நீங்க சொல்லுங்க. ஃப்ரீயாக விடுங்க பாரு. ஃப்ரீயாக விடுங்க. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யோகசரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.